ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நண்டு குழம்பு செய்ய போகிறோம். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிற இந்த நண்டு குழம்பு ரெசிபி எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த நண்டு குழம்பு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல பேனில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் அளவாக சூடு ஏறணும். சூடு ஏறும்போது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துலாம். சோம்பு கருகாமல் வெடித்து வரணும். வெடித்து வாசனை வரும்போது ஒரு 3 பெல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் லேசாக வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை எண்ணெயில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் 2-3 சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துருக்கேன். இது அம்மியில் தட்டி எடுத்துருக்கேன். எப்பயுமே நான் நான்வெஜ் சமைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி சேர்க்க மாட்டேன், அம்மியில் தான் தட்டி சேர்ப்பேன். அதனுடைய சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் இந்த இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்ததையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதையுமே நல்லா கலந்து விடணும். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியமுக்கு லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இதை ஓப்பன்லேயே வச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நிமிஷம் போல் நான் இதை நல்லா வதக்கி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதே போல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்காம தான் இந்த குழம்பு நான் செய்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் அந்த நண்டு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அளவாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நண்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்கொண்டு இந்த நம்ம மசாலாலாம் நல்லா நண்டோட கலந்து வர்ற போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை நான் நல்லா கலந்து விட்டுருக்கேன். நண்டோடு சேர்த்து கலந்து அதனுடைய மசாலாவுடைய நிறம் மாறி வர வரைக்கும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்க்குறேன். இந்த நண்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடணும். நம்ம சேர்த்த உப்பு நல்லா எல்லா நண்டுக்கும் நல்லா கலந்து வர போல் நல்லா மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும். எல்லாத்தையும் நான் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டேன். இந்த குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கிறதுக்காக மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நண்டும் நல்லா அளவாக வெந்து வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செஞ்சு பார்த்தோன்னா நம்ம சேர்த்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போய் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். நம்ம ஒரு தடவை அடிக்கொண்டு இந்த நண்டெல்லாம் பிரட்டி விட்டுற போல் நல்லா கலந்து விட்டுடணும். எல்லாத்தையும் ஒன்றா நான் கலந்து விட்டாச்சு. மறுபடியும் இதை கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். இந்த டயத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் துண்டு எடுத்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஓப்பன் செய்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நல்லா சுண்டி ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். நண்டும் நல்லா வெந்து வந்திருக்குது. நல்லா கம கமன்னு வாசனையாக குழம்பு ரெடி ஆகிருக்குது. இதில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். இதில் மறுபடியும் அந்த தேங்காய் விழுதில் அந்த கப்பில் மறுபடியும் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான சுடு தண்ணீர். நம்ம இதில் பச்சை தண்ணி சேர்த்து இந்த தேங்காய் விழுதில் சேர்த்து இந்த கிரேவியில் சேர்க்கக்கூடாது. இதில் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் விழுது சேர்த்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் மட்டுமே அடுப்பில் இருக்கணும். அப்புறம் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நான் தேங்காய் விழுது சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம பட்டை கிராம்பெல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்லா கம கமன்னு வாசனையோட நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்னோட இந்த நண்டு குழம்பு எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த நண்டு குழம்பு செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.